ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்னைக்கு நம்ம பண்ண டிஷ் தான் வந்து மஷ்ரூம் சீஸ் ஆம்லேட். திஸ் இஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் வில்லேஜ் குக்கிங் சேனல். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் இங்கே வந்து 250 to 300 grams ஆஃப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்லைஸாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ் ஒரு 2 to 3 மெம்பர்ஸுக்கு பண்ணுறதுனால நான் இங்கே 2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 கேப்சிகமும் நம்ம வந்து தக்காளி வெட்டின மாதிரி நம்ம கொஞ்சம் குட்டியாக நம்ம வெட்டிக்கலாம். அதுவுமே வந்து நம்ம ஆம்லேட் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவை. கொஞ்சம் நம்ம பெப்பரும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து இப்போ மஷ்ரூமை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பேன் சூடானோடனே நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு உள்ள எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே மஷ்ரூம் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 1 to 2 minutes கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் லைட்டாக பெப்பரும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம வந்து ஆம்லேட் போடுறதுக்கு ஈச் பர்சனுக்கு வந்து நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆம்லேட் போடும்போது நீங்கள் வந்து லைட்டாக பால் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மில்க் க்ரீம் ஊற்றிக்கிட்டாலும் உங்களுக்கு அது முட்டை வந்து கொஞ்சம் நல்லா
வரும். பேன் சூடானோன்னே முட்டைக்கு தேவையான எண்ணெயை மட்டும் நம்ம ஊற்றிட்டு ஒரு 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன்ஸ் போதும். அப்புறம் எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம கிண்டி வச்சுருந்த முட்டையை வந்து பேனில் ஊற்றிக்கலாம். முட்டையை போட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெஜிடபிள்ஸும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மஷ்ரூம்ஸு தேவைன்னா வந்து நீங்கள் சீஸும் போட்டுக்கலாம். போட்டால் நம்ம அந்த பீஸா வெட்டும் போது எப்படி ஒரு சீஸியாக வருமோ அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயும் வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து நல்லா ஸ்ட்ரெட்டு சீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஒன் சைடு நல்லா ஹீட் ஆனோன்னே கொஞ்சம் அப்படி ஒன் சைடாக மட்டும் நீங்கள் டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக திரும்ப வேண்டாம், ஒன் சைடு மட்டும் டர்ன் பண்ணால் போதும். ஹீட் ஆனோன்னா ஒன் சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டால் போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து மஷ்ரூம் சீஸி ஆம்லேட். ஸோ முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு ஷைகுல் பார்வை. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன டிஷ் ட்ரை பண்ணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் அதை வீடியோவாக போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.